என் உடம்புலயும் தெம்பில்ல, என் மனசுலயும் தெம்பில்ல. எனக்கு வாழ்றக்கே பயமா இருக்கு. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைக்கல. சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்பா. நடந்தது மட்டும்தான் சொன்னேன். எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. எனக்கு ஏன் அமைதியா இருக்கேன், ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல. உடல் ரீதியா துன்பப்படுத்தின எதையுமே சொல்லிங்க. இதை சொல்லியிருந்தா சொத்து வேணாம், வயனு வேணாம், பையனு வேணான்னு சொல்லி போட்டு நீ வந்து வீட்டில் இருசாமின்னு இருப்பாங்க. அந்த பொண்ணை நாங்கள் நைட்டு கூப்பிட்டு வருவதை அவனால் நடக்க முடியலைங்க. காலை ஒரு சைடை வச்சுட்டு நடக்கிறான். அப்போ என்னன்னா மேலே வந்து அந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு. இங்கே வந்து ஒரு மாமனார் வந்து மகம் பண்ணுற தப்புக்கு மருமகளை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. மாமியார் உள்ள ரூமுக்குள்ள என்னங்க பண்றாங்க, மருமகிட்ட என்னங்க பேச்சுன்னு ஒரு மாமியார் தான் பேசுவாங்க. மகன்கிட்ட பேசலாங்க, மருமகிட்ட இப்படி பேசக்கூடாது. இந்த காலத்துல நீங்க இப்படி பேசக்கூடாதுங்க, எதுக்கு பேசுறீங்க வந்து கேட்கணும்ல. அதுக்கு நம்ம கவினை சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் ரிதன்கிட்ட சொல்றேன்னு வந்து கேட்கணும். பாத்ரூமுக்கு செல்லும் பொழுது கூட விடமாட்டார். என் மகளை இயற்கைக்கு மாறாக உறவுக்கு கட்டாயப்படுத்தி உள்ளார். இதனால் ரித்தான்யாவுக்கு பல இடங்களில் இரத்த காயங்கள் இருந்தன. சைக்கோ மாதிரி டார்ச்சர் செஞ்சிருக்கான். ரித்தான்யாவுக்கு நேர்ந்த கொடுமை. கண்ணீர் மல்க பேசிய ரித்தான்யாவின் தாய் ஜெயசுதா. திருப்பூர் அவினாஷி கைகாட்டி புதூர் பகுதியை சேர்ந்தவர் அண்ணாதுரை. இவர் பனியன் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவருடைய மகள் ரித்தான்யாவிற்கும் ஜெயம் கார்டன் பகுதியை சேர்ந்த கவின்குமார் என்பவருக்கும் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. அப்பொழுது வரதட்சணையாக 300 பவுண்ட் நகை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 500 பவுண்ட் வாங்கி வா என கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர் ரித்தான்யாவை கொடுமை செய்து வந்துள்ளனர். இதனை ரித்தான்யா பல முறை தனது பிறந்த வீட்டில் தெரிவித்தும் தீர்வு கிடைக்காததால் தற்கொலை செய்து கொண்டார். ரித்தான்யாவின் பெற்றோர் அளித்த புகாரின் பெயரில் கவின்குமார், ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சித்ராதேவியின் உடல்நிலையை காரணம் காட்டியதால் அவர் கைது செய்யப்படாமல் இருந்த நிலையில் தற்பொழுது ரித்தான்யாவின் மாமியார் சித்ராதேவியும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு குறித்து ரித்தான்யாவின் தாய் ஜெயசுதா கூறுகையில், ரித்தான்யா ஒரே பெண் என்பதால் அவரை செல்லமாக வளர்த்தோம். கவின்குமாரின் குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் என்பதால் நகை, கார், பணம் என செலவழித்து ஆடம்பரமாக திருமணம் செய்தோம். ஆனால் சைக்கோ போல கவின்குமார் ரித்தான்யாவை துன்புறுத்தியுள்ளார். என் மகளை இயற்கைக்கு மாறான உறவிற்கு கட்டாயப்படுத்தியுள்ளார். இதனால் ரித்தான்யாவிற்கு பல இடங்களில் இரத்த காயங்கள் இருந்தன. பாத்ரூம் செல்லும் போது கூட விடாமல் என் மகள் ரித்தான்யாவை சைக்கோ மாதிரி டார்ச்சர் செஞ்சிருக்கான். இந்த துன்புறுத்தல் குறித்து தனது மாமியாரிடம் ரித்தான்யா சொன்னபோது கூட அவன் அப்படித்தான், அனுசரித்து போ என சொல்லியிருக்கிறார். எங்களிடம் கூட சொல்லாமல் தாயை போல் மாமியாரை நினைத்ததால் தான் அவரிடம் சொன்னார். ஆனால் அவர் மகனை கண்டிக்காமல் எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்கள். எனது நிலை இனிமேல் பெண் பிள்ளைகளை பெற்ற எந்த தாய் தந்தைக்கும் வரக்கூடாது. ஆண் பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்கள். பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னை நம்பி வரும் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பெண் பிள்ளைகள் பிரச்சனை என்று சொல்லும் பொழுது அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதனை முடிந்த அளவிற்கு சரி செய்ய பாருங்கள். வசதி வாய்ப்பு பார்க்காமல் நல்ல பையனுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என ரித்தான்யாவின் தாய் கண்ணீர் மல்க கூறியுள்ள கருத்துக்கள் கேட்பவர்களை மனதை உறைய வைக்கும் விதமாக அமைந்துள்ளது. அக்னி நியூஸ் செய்திகளுக்காக யுவஸ்ரீ மற்றும் ஜெயக்குமார்.